ஆபக என்று சொல்லக்கூடிய நீரிலிருந்து, தண்ணீரிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? ஜலமானது ஒன்றை தூய்மைப்படுத்துகின்றது. அதை பார்ப்பதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கின்றது. அதை கீர்த்தனம் செய்வதால், அதை புகழ்ந்து பாடுவதால் நமக்கு மன தூய்மை கிடைக்கின்றது, புண்ணியம் கிடைக்கின்றதுலாம் சொல்லி பார்த்தோம். அதே போல் ஞானியை கூட அவரை பார்ப்பதனால் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கின்றது, நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். அவரை வணங்குவதால், அவருடைய மகிமைகளை சொல்வதால், அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்திப்பதால், சத்சங்கம் செய்வதால் அந்த அறிவானது நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அவர் நம்மை தொட்டு ஆசீர்வாதம் செய்வதனால் நமக்கு பெரிய ஒரு புனிதம் கிடைக்கின்றது என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே நம்முடைய பெரியவர்களை நம்ம வீடுகள்லாம் பார்த்தோம்னா நல்ல மகான்கள் பெரியவருடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு தினம் ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பெரியவருடைய நூல்களை எல்லாம் வைத்திருப்பார்கள், படிப்பார்கள், பாராயணம் செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது, சிறப்பிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு சாதனம். அப்புறம் சாதுக்களை, பெரியவர்கள் அருகில் இருந்து அவங்களை போய் சந்திக்கிறது, அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணுறது, முடிந்தால் அவர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ணுறது, அவர்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கிறது, நம்ம இடத்துல என்ன இருக்குது அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அவர்களுக்கு அது தேவையா இல்லையா ரெண்டாவது விஷயம். நான் ஏதாவது அவருக்கு செய்ய முடிந்தால் இது என்னுடைய பிறவியுடைய பெரிய பாக்கியமாக கருதுவேன். அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு மனப்பக்குவம் வேணும். அதாவது நம்ம வசிக்கிற இடத்து பக்கத்திலே சாதுக்களோ சன்னியாசிகளோ, ஒரு நல்லவர்களோ ஒழுக்கமானவர்களோ நல்ல சத்கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்களோ அதெல்லாம் பார்த்தோம் சொல்லி சொன்னால் அவங்களோட தொடர்பு வைத்து கொள்வது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே சொல்கிறது போல் அதெல்லாம் நமக்கு நன்மையை தரும். அதே போல் தான் எதிர்மறையாக பார்த்தா தீயாரை காண்பதும் தீது, தீயார் சொல் கேட்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பது அதை விட தீது. நேர் எதிராக இருக்குது. அதில் நல்லவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு உறவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சத் சங்கம் சொல்லி சொல்கிறோம். சத் சங்கம்னா சத் விஷயங்களை பற்றி பேசுபவர்களோடு சேர்ந்திருப்பது. அந்த இடத்துல சத்தான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆத்மாவிற்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை பேசுவது, வாழ்க்கையை உயர்த்துகின்ற விஷயங்களை சிந்திப்பது, அதெல்லாம் தான் அங்கே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். சத்சங்கம். சத்சங்கத்தை வந்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே துர்ச்சங்கம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அங்கே அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, குடும்ப விஷயத்தெலாம் பேசக்கூடாது. அதை பேசுகிறது வேறு நேரம் இருக்குது. 1 மணி நேரம் வச்சிட்டோம்னா அந்த 1 மணி நேரத்தில் நல்ல ஒரு பாராயணம், ஒரு ஜபம், பெரியவங்களுடைய பாடல்களை பாடுறது, நல்ல விஷயங்கள் தினசரி தியானம் போல் படிக்கிறது, அல்லது அவங்க வரலாறுல எதுனா இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறது, எல்லாம் தான் சத் சங்கம். அல்லது நல்ல விஷயங்களை சம்மந்தமாக ஒரு சர்ச்சை பண்ணுறது. அங்கே போய் மற்றெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கான நேரம் அது இல்லை. இதெல்லாம் நம்முடைய மனதை புனிதப்படுத்தும், பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். ஆக ஞானியை பார்ப்பதனால் ஒரு தர்ஷனம், அவரோட ப்ரெசன்ஸே நம்ம தூய்மைப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நிறைய மகாத்மாக்களை பார்த்துருக்கோம். சரி, அடுத்து உபஸ்பர்ஷா. ஞானி தொட்டு ஆசீர்வதித்தால் அது நம்மை தூய்மைப்படுத்தும். 2வது அர்த்தம் இருக்குது. ஞானிக்கு செய்கின்ற சர்வீஸ், சேவை, பாத பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம் பாருங்க, அதெல்லாம் அவர்களுக்கு தேவையா இல்லை, அவங்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் அடைய வேண்டியதை அடைந்து நிறைவு பெற்றுவிட்ட மகாத்மாக்கள், அவங்களுக்கு அது தேவையில்லை. அது மூலமாக எனக்கு பிரயோஜனம். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருந்தமலர் தடியில் அவர் அமர்ந்து இப்படி அமர்ந்திருக்க, அவருடைய சிரசின் மீது தம்முடைய பாதத்தை வைத்து அவருக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்கள். பெரிய விஷயந்தாங்க. அதெல்லாம் ஒரு அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் குருவை சந்திக்கும் பொழுது கைவேல் நவனியத்தில் சொல்கிறார், அவன் சென்று அவரிடத்தில் சரணடைகின்றான். அவனை பார்த்து அணைத்து தொட்டு பார்த்தான கண்களால் மட்டும் பார்த்தது ஒரு அர்த்தம். அது அவனுடைய மனசையும் ஊடுருவி பார்த்தார். அது எப்படி தெரிஞ்சுன்னா அவனுடைய செய்கை மூலமா அவனுடைய பாவனைகளை புரிஞ்சுக்கிட்டார். ஆக்ஷன் டிட்டர்மைண்ட் அவர் ஆட்டிடியூட் சொல்கிறாங்க பாருங்க. நம்ம செயல் தான் நம்முடைய ஆட்டிடியூடை காட்டுறது. எப்படி விஷயத்தில் சொல்லி அதுபோல் அதெல்லாம் பார்த்துருக்கின்றார், செய்திருக்கின்றார். அதெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்தும் சொல்லி சொல்கிறார். அடுத்து அவங்க பாதத்தை பூஜை பண்ண, ஜலம் விட்டு
பாதுகாப்பு பூஜை பாத பூஜைலாம் பண்ண ஜலத்தை என்ன பண்ணுறோம்? புரோக்ஷணம் பண்ணிக்கிடுறோம். ஆமாம், இதெல்லாம் நமக்கு ஒரு பணிவை தரும். பணியுமாம் என்றும் பெருமை சொன்னார். அப்படி பணிவு வரும்பொழுது அந்த யாரை நாம் பணிகின்றோமோ அந்த பணிவு அல்லது அவருக்கே இல்லை மற்றவர்களுக்கோ நம்மால் தொண்டு செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கும். அடுத்து அவருக்கு தொண்டு செய்தால் என்ன ஆகும்? அவருடைய உபதேசத்தை கேட்க வைக்கும். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்மளை அறியாமல் அவங்களோட ஒரு பயணத்தை தொடங்கிடுவோம். அதுக்கு இதெல்லாம் என்ட்ரன்ஸ், இதுக்கு நுழைவாயில். சிலருக்கு என்ன இருக்குன்னா, ஞானியாக இருந்தாங்கன்னா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஞானம்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பகவான் இடத்துல பகவத்கீதை இருக்கா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். கீதை அதெல்லாம் நமக்கு வேண்டாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முறுக்கு சீடை சாப்பிட்டு செய்து வெண்ணெய் சாப்பிட்டு போதும். ஆமாம், அது போதும். அதெல்லாம் எதுக்கு வருஷத்துக்கு ஒரு கதை பண்ணும். ஞானிகிட்ட இருக்கக்கூடிய ஞானம் வேண்டாம். அவருடைய அனுகிரகத்தால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாபம்லாம் போச்சு, கஷ்டங்கள்லாம் போச்சுன்னா அது போதும். சாமி எனக்கு தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் சில பேர் வருவாங்க, தலையை தொடுங்க சாமி, தலையை தொடுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சாமி. பண்ணுவார். சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, கடவுளை வணங்கினா என்னெல்லாம் நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் சாதுக்களை ஞானிகளை வணங்கத்தான் கிடைக்குன்றது. ஆமாம், அங்கே கடவுள் சிலா ரூபமாக இருக்கார், இங்கே பேசுகிற ரூபமாக இருக்கார் ஞானி. ஆமாம், கிடைக்கும். அப்படி தன்னுடைய கஷ்டங்கள்லாம் போக நினைப்பாங்க, அதுக்காக வருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, வணங்குவாங்க இல்லையா? அதனால் தர்ஷனம் ஸ்பர்ஷனம் முக்கியம். பார்க்குறது அவர் நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உண்மை தான், அதில் இருக்க அர்த்தம் இருக்குது. மூன்றாவது கீர்த்தனம். ஞானியை துதி செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்போ ஞானியை இழந்தால் என்ன கிடைக்குன்னா, அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஞானி இடத்துல எப்போவாவது ஞானத்துக்கு முன்னே செய்த பாவர் தான் அவருக்கு வந்துடுமா. கொஞ்சம் பயமுறுத்துது, பயந்துடாதீங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பயமுறுத்துது, கொஞ்சம் அதிகமாக தான். ஞானியை புகழ்ந்தால் புண்ணியம் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கும். அவரை இழந்தால் அவருடைய பழைய பாபங்கள் ஏதாவது இருந்தால் அது வந்து. ஆனால் ஞானத்தால் தன்னத்தில் இருக்க எல்லா பாவத்தையும் பொசிக்கிட்டான், அது வேறு விஷயம். அதான் உண்மை சாஸ்திர ரீதியாக. கீர்த்தனம் சொல்லிச்சுன்னா சத்சங்கன்னு என்ற அர்த்தம் இருக்குது. சத்சங்கம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அறிவை பெற்று நாம் உயர்வடைய வேண்டும், உயர்வடையணும். கீர்த்தனம் ஸ்ரவணம், ஞானியிடம் சென்று காது கொடுத்து கேட்கணுமா. அப்படி கேட்டாலே என்ன ஆகும், நம்மை அது தூய்மைப்படுத்தி விடுன்னு சொல்கிறார். நம்ம வீட்டில் எங்கே காது கொடுத்து கேட்குறாரு, கேட்குறதே இல்லைங்க அப்படி சொல்லி கேட்டால் தான் நல்லவர் ஆகிடுவார். அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. எப்படி நீரை பார்ப்பதனால் தொடுவதனால் அதை கீர்த்தனை செய்வதனால் நாம் தூய்மை அடைவோம், அப்படி ஞானியுடைய வாழ்க்கையை பார்ப்பதனால், ஸ்பர்ஷம் தொடுவதனால், அவருக்கு சேவை செய்வதனால், அவரை புகழ்வதனால், அவரை துதிப்பதனால், அவருடைய உபதேசத்தை கேட்பதனால் நமக்கு தூய்மை கிடைக்கும், நன்மை கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அவர்கள் தூய்மை அடைகின்றார்கள். இது நான்காவது குருவாகிய நீரிடமிருந்து கிடைக்கின்ற உபதேசம். இப்படிலாம் நம்ம சிந்திச்சிருப்போமா பாருங்க, சிந்திச்சே இருக்க மாட்டோம் நம்ம. அடுத்து ஒரு விஷயம், விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்களா, அந்த ஜலத்தை நீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு தாறுமாறாக இருக்கக்கூடிய சப்தத்தை சவுண்டெல்லாம் செலுத்தி பார்த்தாங்களாம். அதே நேரத்தில் இன்னொன்றுத்தில் மென்மையான ஒரு மெலோடியஸ் சப்தங்கள் அதில் செலுத்தி பார்த்தாங்களாம். அந்த சப்தம் என்ன பண்ணிச்சா, மெலோடியஸ் சப்தமெல்லாம் அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அந்த தண்ணியை ரொம்ப தூய்மைப்படுத்தியது சொல்லுவாங்க. இது விஞ்ஞான ரீதியாக சொல்கிறாங்க, நமக்கு என்னமா தெரியல. அப்படி நீரை அந்த நீரானது சப்தத்தை கிரகிக்கின்றது என்று சொல்லுகின்றார். நீரானது சப்தத்தை கிரகிக்கின்றது. நாம் என்ன சொல்கிறோம், ஒருவருடைய மன உணர்வுகள் அதை அது கிரகிக்கின்றது அப்படி சொல்லி நாம் சொல்கிறோம். ஆக நாம் தண்ணீரை ஒரு புனிதப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் சாதனமாக பயன்படுத்துகின்றோம். சரி, அடுத்து 45வது ஸ்லோகம் உத்தவகீதையினுடைய 7வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். அவதூதர் இந்த உலகத்தில் உள்ள சில தத்துவங்களை எடுத்து அந்த தத்துவங்கள் மூலமாக தான் என்ன தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகின்ற அந்த வரிசையில் 45, 46, 47 புஸ்தகம் கிடைக்கல. இந்த உத்தவகீதை முந்தைய இந்த கோரக்பூர் இதுவில் போட்டிருந்தாங்க.
அருமையாக பெரிய புஸ்தகம். இப்போ கிடைக்கல, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, வேறு எங்கேயும் கிடைக்கல. கிடைச்சாலும் அது ஒரு முழுமையாக சரியாக இருக்க போல் இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க, தெரிவித்து கொடுக்க முடியல. சரி, அடுத்து 45, 46, 47 இந்த 3 ஸ்லோகங்கள். பிறகு 49 இந்த 4 ஸ்லோகங்கள் அக்னி என்ற 5வது குருவை பற்றி சொல்கின்றது. அப்போ 5வது குரு யார்? அக்னி. 45, 46 அக்னியானது ஞானியை போலன்னு சொல்கிறது. ஞானியை போல நெருப்பிடம் உள்ள சில குணங்களை ஞானிக்கு ஒப்பிடுகின்றார். இது போல ஞானி இருக்கின்றார் சொல்லுகின்றது. ஞானியுடைய வர்ணனையும் வருகின்றது. ஆக இந்த இடத்துல இன்னொன்று சொல்லுகின்றது. 47, 49 2 ஸ்லோகங்கள் சில ஞானியுடைய சில குணங்களை சொல்லி அவன் அந்த குணங்களோடு அந்த குணங்களை ஆத்மஸ்வரூபமாக தியானிக்கவும் சொல்கின்றது, ஒப்பிடுகின்றது. ஆக 45வது ஸ்லோகம் பார்ப்போம். 5 லட்சணங்கள் நெருப்புக்குள்ளது என்று சொல்லி அந்த 5 லட்சணங்கள் ஞானிக்கு இருக்கின்ற சொல்கிறது. லட்சணம்னா ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், தெரியாதவங்க லட்சணன்றங்களே, அந்த அர்த்தத்தில் இல்லை. அந்த அர்த்தத்தில் அவருடைய இயல்பு தன்மைகள் டிஃபைன் பண்ணுறது, அதுதான் சொல்கிறது. நெருப்பு சில குணங்களை பார்க்கலாம். சென்ற ஸ்லோகத்தில் ஞானியான ரொம்ப கூலாக குளிர்ச்சியாக இருப்பான்னு சொல்லி சொன்னார். இங்கே ரொம்ப சூடாக இருக்கிறான்னு சொல்கிறார். சாப்பிடும்போது சூடாக ரசம் வேணும்னு சொல்லுவோம், லஸ்ஸி குடிக்கும் பொழுது கூலாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இங்கே அக்னியோட 5 குணங்கள் என்ன? முதல் குணம் தேஜஸ்வி, தபசா தேஜஸ்வி. இங்கே இந்த வார்த்தை உஷ்ணத்தை குறிக்கின்ற சொல். நெருப்புக்கு 2 தன்மை இருக்குது. வெளிச்சமும் இருக்குது, லைட்டும் இருக்குது, அப்புறம் உஷ்ணமும் இருக்குது, 2மே இருக்குது. இங்கே தபசா சொல்லி சொன்னால் உருக்குதல், மெல்ட்டிங், அப்படி தான் அர்த்தம். இங்கே அக்னிக்கு லைட்டும் இருக்குது, உஷ்ணம், 2 குணம் இருக்குது. இந்த இடத்துல உஷ்ணம் தவத்துடன் தேஜஸாக உக்கிரமாக இருக்கின்றது என்று பொருள். இது எப்படி ஞானிக்கு பொருந்தும் சொல்லி பார்க்கலாம். 2வது தீப்தக, தபசா தீப்தக, தபசா தேஜஸ்வி. இங்கே தபசா தீப்தக. இங்கே தீப்தக சொல்லி சொன்னால் லைட் அல்லது வெளிச்சல், ஷைனிங் சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல அக்னியுடைய ஒரு கான்செப்டு, ஒரு ஆஸ்பெக்டு உஷ்ணம், 2வது அது வெளிச்சத்தின் தருகின்றது. அடுத்து 3வது ஒரு லட்சணம் சொல்கிறார், துர்தர்ஷா, நெருங்க முடியாதது. இதுவும் உண்மைதான். நெருப்பு நெருங்க முடியுதா? பெரிய நெருப்பு என்னதான் குளிராக இருந்தால் கூட அக்னிக்குள்ளே போய் உக்காந்துக்க முடியுமா? குளிராக இருக்க நெருப்பை மூட்டி அதுக்குள்ளே போய் உக்காந்துக்க முடியுமா? முடியாது. சூரியனுடைய வெப்பம் இங்கேருந்தே இன்னும் வரப்பு போய் ஆரம்பிச்சிடுச்சு. மே மாதம், ஜூன் மாதம் எப்படி இருக்க போது தெரியல, ஒவ்வொரு வருஷமும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன தெரியுங்க அர்த்தம்? போன வருஷம் நமக்கு 65 வயசு, இந்த வருஷம் 66 வயசு. வயசு கூடிடுச்சு, தாங்குகிற சக்தி குறைஞ்சிடுது, அவ்வளோதான் அர்த்தம். நாம் சொல்கிறோம் போன வருஷம் அப்படி இருந்து இந்த வருஷம் கூடிடுச்சு, இந்த வருஷம் குறைஞ்சிடுச்சு, அப்படிலாம் இல்லை. உடலுக்கு தாங்குகிற சக்தி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இந்த மே ஜூன் மாதத்தில் காயிற வெயில், இந்த பசங்கள்லாம் பாருங்கள், கிரிக்கெட் விளையாட்டு இருப்பானுங்க கிரவுண்டில், அந்த வெயிலில் அவனுங்களுக்கு மட்டும் வெயில் என்ன பண்ணுச்சு? நாமளும் அப்படி தானே விளையாடிட்டு இருந்தா அந்த வயதில், அம்மா சாப்பிட கூப்பிட்டா கூட போகாமல், அப்படிலாம் இருக்குது. ஆக நெருங்க முடியாது சொல்லி சொல்கிறார். சூரியன் எடுத்த வெப்பம் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதை நெருங்க முடியும். சந்திரனுக்கு போயாச்சு, ஆனால் சூரியனுக்கு போக முடியுமான்னா முடியாது. அடுத்து 4வது உதர பாஜனக. பாஜனன்னு சொல்லி சொன்ன வெசல், பாத்திரம் சொல்லி அர்த்தம். பாத்திரம். உதர சொல்லி சொன்னால் தனது வயிறு. அக்னி வயிற்றையே பாத்திரமாக கொண்டுள்ளதான். எதை போட்டாலும் எரித்து தள்ளிடுறது. ஆமாம், நம்ம வயிறு போல தான். நம்ம வயிறு என்னென்னா பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருக்குது, எரித்து தள்ளிக்கிட்டே இருக்குது. ஜாடர் அக்னி சொல்கிறோம் பாரு, அது போல். மேலும் போடுவதை அதிகம் எடுத்து வைத்து கொண்டு பிறகு எரிக்காதான். நாம் என்ன பண்ணுவோம், இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு எடுத்து வைப்போம். நெருப்பு அப்படி இல்லையா, எதை போடுறோம் உடனே எடுத்துலாம் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. ஆமாம், நமக்கு பாத்திரம் எது? வயிறு. ஆமாம், வருகின்ற பொருள்களை எல்லாம் தன்னுள் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு தந்தாலும் பயன்படுத்தி கொள்கின்றது. வைத்திருந்து பயன்படுத்துவதில்லை, உடனே அதை எரித்து விடுகின்றது. இதெல்லாம் ஒரு யோசித்திருக்கார் பாருங்க.
நெருப்புன்னா இப்படிலாம் இருக்குது, அப்படி நாமளும் இருக்கணும். அடுத்து 5வது, சர்வபக்ஷக அபி நாதத்தே மலம். சர்வபக்ஷக அபி மலம் ந ஆதத்தே. அக்னி எரியும் பொழுது நல்ல பொருள்களை தான் அதில் போடணுமா. அதில் போடுற பொருள் கூட தூய்மையாக இருக்கணுமா, தூய்மைப்படுத்தி தான் போடணுமா. அந்த நெருப்புக்குள்ளே என்ன போட்டாலும் சரி, இப்போ ஒரு ஹோமத்தில் அக்னியில் துணியை போடுறோம், சேலையை போடுறோம், அதனால் துவைச்சி அழுக்காரத்தை போடக்கூடாதான், துவைச்சி தான் போடணுமா. அக்னிக்குள்ளே ஏன் அதான் எரிச்சிடுமே, அப்படிலாம் கிடையாது, தூய்மையானது தான் போடணும். அது எரிச்சிடும், ஆனால் தூய்மை இல்லாத போட்டால் அந்த பாவம் நமக்கு தான், அக்னிக்கு வராது. ஆக அக்னிக்கு எது கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் நல்லதும் கிடைக்கும், தீயதும் சம்ஸ்காரம் இல்லாதும் கிடைக்கும். அதனால தான் பாருங்கள், அக்னிஹோத்திரம் அதாவது பூஜைகள் ஹோமங்கள்லாம் பண்ணும்பொழுது அந்த திரவியங்களே வச்சு அந்த புண்ணியாஜனம் செய்து அந்த ஜலத்தை தெளித்து தான் அதை எடுத்து பண்ணுவாங்க. அது மனசில் ஒரு பாவடை, புனிதமாகி விட்டது சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது எல்லாமே. நல்லதை போட்டாலும் சரி, தேவையில்லாத போட்டாலும் சரி, அழுக்க போட்டாலும் சரி, ரெண்டையுமே அக்னி ஒன்றாக சாம்பல் ஆக்கிவிடும். ஆனால் அப்படி சாம்பல் ஆக்கினது அந்த எரித்து சாம்பல் ஆனது அது ரொம்ப தூய்மையானது. அதனால தான் ஹோமகுண்டத்தில் போட்டது இதை பண்ணுறோம், வச்சுக்கிட்டோம். உடம்பை எரிச்சாலும் அந்த சாம்பல் என்ன பண்ணுறோம், கங்கையில் கொண்டு போய் கரைக்கிறோம். ஆக எது அக்னிக்கு கிடைத்தாலும், உணவாக கிடைத்தால் நல்லதோ கெட்டதோ, அதனால் அக்னிக்கு தோஷம் வராது. இப்போது ஒரு சிங்கம் இருக்குது, மானை அடித்து சாப்பிட்டு அது பாவம் வருமானு, அதுக்கு உணவு அவ்வளோதான், அதோட பழக்கம், அதுக்கு தர்மாதர்மம்லாம் தெரியாது. ஆனால் நாம் அடித்து சாப்பிட்டா என்னென்னா பாவம் வரும் சொல்லுவாங்க. நிறைய இந்த ஏரியாலாம் ஃபெரோஷியஸ் ஈட்டர்ஸ், எது மாம்சம், இந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுமா, செத்து வரும்பொழுது நரகத்தில் இரும்பு தடி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்குமா, டமால்னு போடுறது தன்னை சாப்பிட்டவொன்னே. அப்படி சொல்லியிருக்குங்க, நான் சும்மா பயமுறுத்தலை. அதுக்கு இரும்புலேயே கொம்பு இருக்குமா, குத்துமா. சரி, எது உணவாகிறது நல்லது கெட்டது தோஷம் வராது சொன்னால் பின்ன யாருக்கு தோஷம் வரும் என்றால் அதுக்குள்ளே கெட்டதை போட்ட ஆளுக்கு தான் தோஷம் வருமா. காரணம், நல்ல எண்ணத்தில் நல்ல பொருள்கள் நாம் போடவில்லை. ஆக அக்னிக்குள் எந்த பொருளை கொடுத்தாலும் தூய்மையான சம்ஸ்காரம் நிறைந்த பொருள்களையே அக்னிக்கு கொடுக்க வேண்டும். அக்னிக்கு எந்த அசுத்தமும் பாபமும் வருவதில்லை. எல்லா அசுத்தங்களும் அதில் சென்று என்ன ஆகி விடுகின்றது, பஸ்மம் ஆகி விடுகின்றது. சர்வ பக்ஷக அப்பி, எதை உட்கொண்டாலும், பக்ஷன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுபோல் எதை உட்கொண்டாலும் சாப்பிட்டு பக்ஷக சொன்னால் நல்ல கெட்ட தூய்மையானது எதை உட்கொண்டாலும் அது என்ன பண்ணுறது, அசுத்தம் ஆவதில்லை. ந ஆதத்தே மலம். ஆமாம், அதில் அசுத்தத்தை அசுத்தப்படுத்துவதில்லை என்று அசுத்தத்தை போட்டோன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. இங்கே அது அசுத்தத்தை அது சுத்தமாக்கிது. அக்னிக்கு அதனால் பாபம் வராது, அது அசுத்தத்தை அடைவதில்லை. சாம்பலான பின் பார்ப்ப அதில் அசுத்தத்தை பார்க்க முடியாது. அக்னிக்குள் யார் சென்றாலும், இன்னொரு கருத்து, ஞானியின் உடலாகட்டும் அஞ்ஞானியின் உடலாகட்டும், புண்ணியமான உடலாகட்டும் பாவியின் உடலாகட்டும், அக்னிக்கு அதனால் பாப புண்ணியம் இல்லை. ஞாபகம், அக்னிக்கு அதனால் பாப புண்ணியம் இல்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் தான் எரித்தாலும் அதனால் அதற்கு பாபம் இல்லை. இனி அடுத்து ஞானியுடைய குணம் என்னவென்று இதை சேர்த்து வைத்து பார்க்க போகின்றோம். முதல் குணம் ஞானிக்கு தபசா தேஜஸ்வி வைராகி. வைராகினால பைராகினால ஒன்று தான். ஆமாம், பைராகி சொல்லுவாங்க பாருங்க, பைராகி. ஞானி வைராகியத்துடன் இருப்பவர். தேஜஸ்வி சொல்லிச்சுன்னா வைராகி சொல்லி அர்த்தம். வைராகினா பிடிவாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், வைராகியம்னா ஜுனூன், பிடிவாதம். சினிமாவுக்கு போனோன்னு வைராக்கியமாக இருக்கிறான்றாங்க, அதெல்லாம் இல்லை. நான் உன்னுடைய வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், வைராகியம், அதெல்லாம் பிடிவாதம், அது வேறு. இங்கே தேஜஸ்ன்றா வைராகியம்னு சொல்லி சொன்னால் நித்திய அனித்திய பொருள்களை பற்றி தெரிந்த பிறகு நித்தியத்தில் மனதை நிலைத்து வைத்திருப்பது, அனித்தியத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனப்போக்கம், அவ்வளோ. அது ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோதான். தேஜஸ்வின்னு நிறைய பேர் பின்னால் ஒளிவட்டம் போட்டுக்குவாங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணி பின்னால் ஒளி தெரியுதா பார்க்குறோம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒளி தெரியாது. தவம் என்ற தேஜஸுடன் உள்ளவன்
வைராகியம் என்ற தேஜஸுடன் உள்ளவன் தவத்தால் தேஜஸுடன் இருக்கிறான். தவம் சொல்லி சொன்னால் எந்த ஒன்று எடுத்துக்கொண்டாலும் அதை சிறப்பாக நிறைவாக வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்வது, அதற்காக அதனிடத்தில் தன்னை ஒப்புவித்து கொள்வது. நாயன்மார்கள் வரலாறில் பார்த்தோம்னா அவங்க எந்த ஒன்று இறைவனுடைய தொண்டாக எடுத்து செய்தார்களோ அந்த தொண்டிற்கு எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். அதற்கு இடையூறு வந்தால் அந்த இடையூறை தீர்ப்பதற்கு தன்னையே அர்ப்பணித்து கொள்ள தயாராக இருந்தார்கள், தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அதுதான் அப்படி இது ஒரு தவம் சொல்லி சொன்னால் ஒன்றை தொடர்ந்து செய்வது. மௌன விரதம் தவம்தான். ஆமாம், மௌனமாக இருக்கிறது. அல்லது 48 நாளைக்கு ஒரு விரதம் எடுத்திருக்கேன் விடாமல் செய்வது, அது ஒரு தவம்தான். எல்லாமே தவம்தான். வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லாமல் இருக்கிறது, யாரையும் என்னுடைய கடுமையான சொற்கள் பேசாது இருக்கிறது, இதெல்லாம் ஒரு தவம்தான். ஆக ஞானியிடம் உள்ள பெரிய தேஜஸ் என்னென்னா வைராகியமே. அதை விட பெரிய தேஜஸ் என்ன தெரியுங்களா? என்னுடைய வைராகியத்தை கூட வெளியே காட்டிக்கொள்ள மாட்டேன் என்று இருப்பார். அவர் வைராகியத்தோடு இருக்கிறார் என்பது கூட பிறருக்கு தெரிவதில்லையா? அதுவே பெரிய விஷயந்தான். நம்ம இடத்துல அப்படி இல்லை. இன்றைக்கி ஃபோன் பண்ணுவோம், நாளைக்கு நான் மௌன விரதம் எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம். நாளைக்கு மௌன விரதம் முடிச்சு நான் நேற்று மௌன விரதம் வேறு சொல்லுவோம். யார் கேட்டாங்க? இதில் நீ ஃபோன் பண்ணி நம்ம தான் தெரிய போகுது மிஸ்டு காலில் பார்த்தா. இது வேற கேட்டு ஏன் அப்படின்னா நான் மௌன விரதம் தெரியுமா? அவங்க தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஒரு நாள் பாவம் நம்ம தொந்தரவு இல்லாத அவங்க நிம்மதியாக இருந்தாங்க, அவ்வளோதான். நான் வைராகியம் உள்ளவன், தபஸ்வியாக இருக்கின்றேன், தேஜஸ்வி என்று பிறருக்கு காட்டிக்கொள்வார்களா என்றால் மாட்டார்கள். ஞானி எதையுமே காட்டிக்கொள்ளாமல் எதையுமே மறைத்து வைத்திருப்பான். தபசா தேஜஸ்வி வைராகி. அதாவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு சுவாமி இருந்தார். அங்கே சிஷ்யர்கள்லாம் வந்து சேர்ந்துருந்தாங்க. அங்கே என்ன கொள்கைன்னா எல்லாருமே ஒன்றாக ஒரே இடத்துல அமர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆனால் அது ஏற்படுத்தின அந்த குரு அந்த சுவாமி மட்டும் வர்றதில்லை சாப்பிட்றதுக்கு. அதனால் என்ன பண்ணாங்களாம், என்ன அவர் மட்டும் என்ன சாப்பிட்றார், அவர் நல்லா விசேஷமாக விதவிதமாக எல்லாம் நல்லா சாப்பிடுவார் போல் இருக்குது, பாதாம் பிஸ்தா தேன் அது இதெல்லாம் நல்லா சாப்பிடுவார் போல் இருக்குது அப்படி சொல்லி ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு நாள் அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு போனாங்க. சிஷ்யர்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. எதனாவது அதில் துவாரம் இருக்குமா பார்க்கலான்னா அவர் எங்கே பார்ப்பாங்களோ, அவர் இவருக்கு குரு இல்லையா. நம்ம சில நேரம் சொல்லுவோம் நம்ம பேரண்ட்டே, உங்கள் அப்பாவுக்கு அப்பாடா நான் என்கிட்டே வந்து ஏமாத்துறேன். அது மாதிரி திரும்ப உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களால் க்யூரியாசிட்டி பொறுக்க முடியும். அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போட்டாங்களா. அவர் அமைதியாக உட்காந்து பார்த்தா கொஞ்சம் இலை தழை அப்படிலாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். ஏன் சுவாமி அதையும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்லாம்? இல்லை, நீங்கள் சாப்பிட்ற ஒன்றும் உங்களுக்குரியது, இது வந்து எனக்குரியது, இதை நான் சாப்பிட்றேன்றதோடு மற்றவங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லி மறைச்சி தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னார். ரொம்ப எளிமையான உணவுல ரொம்ப எளிமையான உணவு. அதுபோல் நம்முடைய தவமும் மறைக்கப்பட வேண்டும். நம்முடைய தவமும் கூட மறைக்கப்பட வேண்டும். நாம் செய்கின்ற ஆன்மீக சாதனங்களை மறைக்கப்பட வேண்டும், மறைத்துத்தான் வைத்திருக்க வேண்டும். தபசா தேஜஸ்வி வைராகி தீப்தக பிரகாஷம், ஞானத்தினால் ஒளிர்பவன். ஞானிக்கு ஒளிவட்டெல்லாம் இருக்காது, அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஞானம் அவர் இடத்துல இருக்கும். தீப்தக என்றால் அவர் இடத்துல இருக்கக்கூடிய விவேகத்தை குறிக்கின்ற சொல். விவேகம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை தெளிவாக பிரித்து புரிந்து வைத்திருப்பார். அதுதான் இங்கே விவேகம் சொல்கிறது. ஆக அக்னியுடைய உள்ள உஷ்ணமானது வைராகியத்தையும், அதனிடம் உள்ள வெளிச்சமானது ஞானத்தை அறிவையும் குறிக்கின்ற ஒரு அடையாளம். மூன்றாவது துர்தர்ஷக, அக்னியை யாரும் நெருங்க முடியாது. அப்படி ஞானியை நெருங்க முடியாதவனா சொல்லி கேட்டா இங்கே எது நெருங்க முடியாது என்றால் அவரிடத்துல துயரம் நெருங்காது, சம்சாரம் நெருங்காது சொல்லி சொல்கிறார். சம்சாரம் நமக்கு தெரியும் இல்லையா? மீண்டும் மீண்டும் ஒன்றிலே உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் சம்சாரம். ஆமாம், வேறு எதுவும் நினச்சிக்காங்க, சாமி நான் சம்சாரத்தோடு தான் வகுப்புக்கு வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க. இங்கே சம்சாரம் என்றால் பொறாமை, லோபம், ஆசை, கோபம், களவு, இதெல்லாம் கொலை, களவு, கல்காமு இவைகள் விட்டால் என்றும் மலை இலக்கா நின்னருள் தான் வாய்க்கும் பராபரமே சொல்கிறார்.
முதலிய குணங்கள் நெருப்பில் போட்டால் எப்படி பஸ்மம் ஆகிடுமோ அதுபோல் அவரையும் இப்படிப்பட்ட துர்குணங்கள் எதுவுமே நெருங்க முடியாது. நெருங்கினால் என்ன பண்ணுவார்? எரித்து விடுவார். அதுதான். அடுத்து ஞானிக்கு அசுத்தங்கள் நெருங்கி சென்றால் என்ன பண்ணும்? ஞானிக்கு என்ன பலம் தெரியுங்களா? பெரிய பவர் என்னங்க தெரியுங்களா? ரெண்டாவது அர்த்தம் சொல்கிறார் அதை நெருங்க முடியாது என்பதற்கு. தன்னை சந்திக்கின்ற அளவிற்கு சக்தி உள்ளவர், பலம் உள்ளவர். இது என்னங்க சுலபமாக சாதாரணமாக சொல்கிறீங்க? ஏன் இப்போ நாங்களாம் எங்களை சந்திச்சுக்கலையாண்ணா? இல்லை, தன்னை சந்திப்பதற்கு பெரிய பலம் வேணுங்க. பொதுவாக தனிமையில் இருப்பதற்கு ஒரு பெரிய சக்தி வேணும் நமக்கு. ஏனென்றால் தனிமையில் இருந்தால் அங்குள்ள ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். நம்ம தனிமையில் இருந்தோம்னா அங்கே சொல்லுவோம், பொதுவாக எல்லாரோட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தனிமையில் இருந்தால் அங்கே ஒரு ஆளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. நம்ம தனியாக இருந்தோம்னா அந்த ஆள் யார் தெரியுங்களா? அவர் சந்திக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த ஆள் நம்மையே தான் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். தியானத்தில் சொல்லுவோம், தியானத்தில் நமக்கு முக்கியமாக அறிமுகமாக நம்முடைய மனமே. அதுவரை நாம் மனமாக இருந்து வெளியில் செயல்களை செய்து கொண்டிருப்போம். தியானத்தில் வெளி விஷயங்கள் இல்லை. அப்படி நம்முடைய மனமே நமக்கு அறிமுகமாகும். அப்பொழுது தான் தெரியும் நம்முடைய மனதில் இவ்வளோ விஷயம் இருக்கா. மனம் என்ற பெட்டி அங்கே தான் திறக்கப்படும். மனம் என்ற பெட்டியை திறக்கிற சாவி என்ன தெரியுங்களா? தியானம். வீட்டை திறப்பது கையாலே, வீட்டை பூட்டை திறப்பது கையாலே. வீட்டை திறப்பது எதனாலன்னா தியானத்தினால். தியானத்தில் தான் நம்மை நாம அறிமுகமாகணும், நம்முடைய மனசு நமக்கு அறிமுகமாகிறது. அப்பொழுதுதான் மனப்பெட்டி என்பதற்குள் இதுவரை நம்ம பூட்டியே வச்ச மனப்பெட்டி திறந்த உடனே அதில் என்னென்னலாம் இருந்ததுன்னு அப்போ தான் தெரியும். அதில் என்னென்னலாம் இருந்தது அதை சந்திக்கிறது நமக்கு முடியறது. உடனே கண்ணை திறந்துட்டு எப்பா வேண்டாம்ப்பா ஓடி வந்துடுவோம். வெளியே ஆள் கூட சந்திச்சிடலாம், நம்மளால் நம்ம சந்திக்க முடியல. இங்கே அழகாக சொல்கிறார், தனிமையில் இருக்கிறதே பெரிய பலம். தனிமையில் இருந்தால் அங்கே ஒரு ஆள் இருக்கார். அந்த ஆள் யாருன்னா நம்மையே தான் நாம் சந்திக்க முடியவில்லை. ஞானி வெரி பவர்ஃபுல்லாக என்ன பவர் சொன்னால் ஹி கேன் மீட் ஹிம்செல்ஃப் சொல்கிறார். அவர் தன்னையே தான் சந்திக்கின்றார். தன்னைத்தான் சந்திப்பதற்கு சக்தியற்றவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம சந்திச்சோம்னா நம்முடைய வண்டவாதத்தில் அதுவே நமக்கு சொல்லிடும், நம்மளை பற்றி உண்மையை அது சொல்லிடும். ஆமாம், பிறரை பற்றி கேட்குறது நமக்கு ஆர்வம் இருக்கும். நம்மளை பற்றி எதுனா சொல்கிறேன்னு சொன்னால் அப்புறம் பேசலாமான்னு நைஸாக வந்துடும். நம்முடைய பெருமைகளை பேசினார்னா அவரை இன்னும் கூட கொஞ்சம் உற்சாகப்படுத்து. இருங்க ஒரு டீ வர சொல்கிறேன், காப்பி வாங்கி தரணும். உங்களை பற்றி ஒரு விஷயம் இருக்குன்னா பாசிட்டிவாக சொன்னால் சந்தோஷம். நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் இருக்க தான் இருக்கும். அதை சொன்னார்னா அப்படி இப்படி பார்ப்பேன், நெளியும். அவரை சந்திக்கிறதுக்கே இல்லை அடுத்த நாள் பேசலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அர்ஜென்ட்டாக போகணும் வந்துடும். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற மனநிலை. இதுதான் நம்மை நாம் சந்திப்பதற்கு பயப்படுகின்றோம். நம்முடைய பலகீனங்களை நாம் தெரிந்து கொண்டு அதை நீக்குவதற்கு பயப்படுகின்றோம். அது ஞானிக்கு அப்படி இல்லை. தன்னை பற்றி சொல்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க நான் சரி பண்ணிக்கிறேன். இருந்தால் சரி, இல்லைன்னாலும் சரி. இருந்தால் சரி பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா சரி. ஞானிக்கு அவனையே அவன் சந்திக்கின்ற பலம் அவனிடத்தில் இருக்கும். அல்லது அவனை இந்த துயரங்கள் எதுவுமே சந்திக்க முடியாது. தீய எண்ணங்களும் அவரை ஒன்றும் செய்யாது. துயரத்தை தரும் எண்ணங்கள் அவரிடத்தில் நெருங்காதான். நான்காவது உதர பாஜனக அபரிக்கிரகம் என்கின்ற வேல்யூ சொல்கிறார். தேவைக்கு மேல் இவன் எதையும் வைத்திருக்க மாட்டான். தேவைக்கு மேல் எதுவுமே இருக்கு. பரிகிரம் சொன்னால் நமக்கு உதவி செய்கின்ற பொருள்கள், வாழ்க்கைக்கு உதவி செய்கின்ற பொருள்கள். அபரிக்கிரகம் சொன்னால் தேவைக்கு மேல் பொருள் சேர்த்து வைத்து கொண்டிருக்க மாட்டான். பொருள் மிக படையாமை சொல்லுவாங்க. தேவையானது தான் இருக்கும், தேவையில்லாத எதுவுமே ஒன்றும் இருக்கும். எது தேவையோ அதுதான் அவன் இடத்துல இருக்குமா. ஆனால் நம்ம வீடு எப்படி? தேவையில்லாத பொருள் தான் அதிகமாக இருக்கும், உபயோகப்படுத்த பொருள் தான் அதிகமாக இருக்கும். அதை எடுத்து போகிறது அவன் மனசு வர்றதில்லை. ஏன் தெரியுங்களா? அது இப்போ உபயோகப்படாது இருக்கலாம், எப்போனா உபயோகப்படும் இப்போ வச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கே வீட்டு முழுக்க நிறைச்சி வச்சுருப்போம். அது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணும்போது வெளியே எல்லாம் எடுத்து போட்டிருப்போம். வெளியில் எடுத்து போடும்பொழுது என்ன பண்ணுவோம், சரி இது ரொம்ப அடிக்கடி தேவை இருக்குது, இது கழித்து வச்சுருக்கலாம்னு சொல்லி தனியாக வச்சுருப்போம்.
ஒயிட் வாஷ் பண்ணி முடித்த உடனே ஒரு ஒரு பொருளாக உள்ளே போகும். அப்புறம் என்ன பண்ணுவோம், தேவையில்லாத எடுத்து வச்ச பொருள் எப்போனா தேவைப்பட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு மனசு வர்றதில்லை. காரணம் ஒரு ஃபியர் தான். நமக்கு தேவையில்லாத தூக்கி எறிவது ஒரு சாதனம், ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் முடியறதில்லை. நமக்கு பெரிய விஷயம் இல்லை, பல பேர் இருக்குது. தேவையில்லாத இல்லை, எடுத்து போட்டால் என்ன, முடியறதில்லை. அதுக்கு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அது தாய்மார்கள் தான். உங்களெல்லாம் சொல்ல, நீங்களாம் நல்லவங்க. ஆமாம், அவர் சொல்லுவார். அவர் நாளைக்கு எதுனா நான் தானே பார்க்க போகிறேன், எனக்கு தானே தேவை எதுன்னு தெரியும், சும்மா போங்கன்னு சொல்லிட்டு அவரை விரட்டி அனுப்பிச்சு இந்த அம்மா எடுத்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிடும். சரி, ஒரு சாமி இருந்தார். அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், வியாக்கரணம் தெரியும், தர்க்கம் தெரியும், மீமாம்சை தெரியும், வேதாந்தம் தெரியும், எல்லாத்தையும் கரை கண்டாராம். அதனால் என்ன, அவர் சுற்றி புஸ்தகமே இருந்ததுதான். உள்ளே உட்காந்தாருன்னா அவர் சுற்றி புஸ்தகமாக இருந்து அது சம்மந்தமாக இருந்தது. பெரிய விஷயந்தான், சாதாரணம் இல்லை. அப்புறம் ரொம்ப யோசித்தாராம், எது எது தேவையானது, எது எது தேவையில்லை. தேவையில்லாத எடுத்து போட்டுடலாமா வேண்டாமா, வைராகி வந்துடுதான். அப்போ முடிவு பண்ண, வியாக்கரணம் வேண்டாம், தர்க்கம் வேண்டாம், மீமாம்சை வேண்டாம், உபனிஷத் போதும் அப்படி சொல்லி வச்சுருந்தார். பிற்பாடு உபனிஷத் விஷயங்களை சிந்தனை பண்ண பிற்பாடு அது கூட அந்த புத்தகம் கூட இங்கே தேவையில்லை. கடைசியில் என்ன பண்ணாராம், அவர் அந்த புத்தகங்கள் மாத்திரம் எடுத்து வெளியே போடல, அவர் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டாராம். அவர் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டாராம். இதுதான் சாஸ்திரம் படித்ததுடைய பிரயோஜனங்க. சாஸ்திர ஞானம் நம்முடைய மனதில் முழுமையாக சாரமாக இறங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னான். எல்லாவற்றிலும் அவன் தன்னை பிரித்து கொண்டு ஆனந்தமாக இருப்பான். யாதெனில் யாதெனில் நீங்கியான் நோதல் அதனில் அதனில் இளன் உடம்பும் மிகை. என்ன, இந்த உடம்பு கூட அவனுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். ஆமாம், அந்த அளவுக்கு அவன் மனதில் அந்த வைராகியம் இருக்கும், விட்டு பிரிந்து இருப்பான். அபரிக்கிரகம்னா தேவையானது மட்டும் இருக்கும், தேவையில்லாத ஒரு பொருள் இருக்காது. அடுத்து 5வது, சர்வபக்ஷ அபிநாதத்தே மலம் அக்னிவத்து. ஞானிக்கு எந்த தோஷமும் வராதான். அசத் பிரதிகிரக, பிரதிகிரகம் சொல்லி சொன்னால் ஒருவனிடத்தில் இருந்து கொண்டு உள்ள பொருளை நாம் பெற்றுக்கொள்வது. ஒருத்தருக்கு அவர் நமக்கு ஒரு பொருள் கொடுக்குறார், ஒரு சாது கொடுக்குறார், ஒரு சன்னியாசி கொடுக்குறார், ஒரு ஆசிரமத்திற்கு கொடுக்குறாங்க. அப்படி பொருளை பெறுவதனால ஒரு தோஷம் வருமா? நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு பாவம் செய்து பாபத்தினால் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்த பொருளில் நமக்கும் வருமே, பாவம் வருமே இல்லையா? அது உணவு மட்டும் இல்லை, எதை பெற்றாலும் வந்து விடுமே என்று சொல்லி நாம் நினச்சோம்னா ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறது, ஞானிக்கு அதனால் வரும் தோஷம் வராதுன்னு சொல்லிடுறார். அவருக்கு அதெல்லாம் கிடையாது சொல்கிறார். இப்போது ரத்னாகரன் அவர் பேர், அவர் திருடனாக இருந்தார். நாரத மகர்ஷி காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருந்தார். அவர் இடத்த திருடன் தண்டு கை வேலையை காட்டினார். நாரத மகரிஷி புரிஞ்சுக்கிட்டார், அவர் மூலம் ஒரு காரியம் சாதிக்கணும், ஏதோ விட்டகுறை தொட்டகுறை தெரிஞ்சிடுது. அவர் சொல்ல, சரிப்பா, நான் நீ என்ன வேணுமோ என் இடத்துலாம் எடுத்துக்கோ, ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வியை நீ போய் பதில் கண்டுபிடிச்சிட்டு வா. இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன்? என் குடும்பத்துக்காக செய்கிறேன், திருட்டு வேலைலாம். சரி, நீ திருடுறது தப்பா இல்லையா? பாவம் இல்லையா? ஆமாம், பாவம். சரி, நீ செய்கிற திருட்டு பாவத்தினால வரக்கூடிய பாவம் இருக்கே, பாவமான இந்த செயலை சேர்த்து அந்த பாவம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வருமா வராதா, அவங்களுக்கு போய் சேருமா சேராதா, அல்ல அவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா, போய் வீட்டில் போய் கேட்டு வாங்க. நேராக வீட்டுக்கு போனார், அப்பாக்கிட்ட கேட்டார், அதே எப்படிப்பா எங்களுக்கு வரோம், எங்களுக்கு நீ சாப்பாட்டுக்கெலாம் போடுறது உன்னுடைய கடமை, நீ என்ன செய்கிற அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு வராது. அம்மா கேட்டால் வராதுன்ட்டான், மனைவி கேட்டால் வராதுன்னுட்டாங்க. அங்கேருந்து நேராக வந்தார். என்னது, நான் இவ்வளோ சம்பாரித்து கொண்டு வந்து திருடி கொண்டு வந்து போடுறேன், அதில் வர பாவத்தில் பங்கு இல்லை, பொருளில் மட்டும்தான் பங்கு உங்களுக்கா? நேராக வந்தார். அவருக்கு அதுக்குள்ளே அவர் மனதில் ஒரு விவேகம் வந்தது. சாமி நமஸ்காரம்னு சொன்னார். நமஸ்காரம், என்னப்பா அப்படிலாம் எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு இந்த பாவத்தை செய்யறேன், இனி செய்யவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணார், அவர் தான் ராமா ராமான்ற மந்திரத்தை உபதேசமாக வாங்கி உட்காந்து ஜபம் பண்ணி இல்லையா வால்மீகியாக மாறினவர். அவர் தான் ராமாயணத்தை எழுதினவர். ஆகினால பாபிகளிடமிருந்து தூய்மையற்றவர்களிடமிருந்து வாங்குகின்ற உணவு மட்டும் இல்லை, எந்த பொருளும் அதனால் வருகின்ற தோஷம் ஞானிக்க வராது. சாதகர்களாக இருக்கும்போது சில நியமங்கள் நமக்கு தேவை, ஆனால் ஞானிக்கு அது கிடையாது. ஞானிகளுக்கு அவர்கள் தூய்மையானவர்கள் தான். அதுதான் சொல்கிறார்.
அசுத்தமான பாபிகளோ யார் உணவு கொடுத்தாலும் அவருக்கு பாபம் வராது. அதற்கு காரணம் ஞான மகிமா. அதனால தான் பாருங்கள், நம்ம உணவு சாப்பிடும்பொழுது இந்த பரிசேஷனம் பண்ணுறோம் பாருங்கள், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது, அதில் தோஷங்கள் இல்லாத இருக்குது. சாதாரணம் ஞானிக்கு இப்படிப்பட்ட இந்த தோஷம் கூட வராது என்று இங்கே உத்தவகீதையில் ரொம்ப அழகாக பிரமாணம் கொடுக்குறார். ஏனென்றால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கொடுக்குறாரு, கொடுப்பவர் கொடுப்போன்னு எண்ணம் இருக்குது, இவருக்கு வாங்குவோர் வாங்குவோன்ற எண்ணம் இருக்குது. இந்த ரெண்டு எண்ணமும் ஞானிக்கு இல்லையா, அதுவும் ஒரு காரணம். நான் கர்த்தான்னு நினச்சா தானே அந்த கர்த்தத்துவத்தில் வரக்கூடிய பலன் என்ன பாதிக்கும். நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, நான் அகர்த்தா அபோக்தா, ஆனால் செயல் செய்கிறேன். இந்த அறிவை பகவான் கீதையில் நமக்கு கொடுத்துட்டாரு கர்மயோகத்திலே. அது நான் வாங்குவோன்ற எண்ணம் எல்லாம் ஞானிக்கு வருவதில்லை. யாரும் இவருக்கு பாவத்தை கொடுக்க முடியாது, அவரை யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். இப்போது இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறது யாருக்கு சொன்னால், இதெல்லாம் யார் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஞான நிஷ்டையில் இருப்பவர்களுக்கு நான் இப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான வார்த்தைகள் இதெல்லாம். நாமளும் அப்படி இருக்கிறது. இதெல்லாம் இப்போ இந்த லட்சணங்கள்லாம் சுருக்கமாக பார்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். இந்த விஷயங்கள் நமக்கு தேவை தான். முதல் லட்சணம் தேஜஸ்வி தபசா. வைராகி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு இன்பத்தை கொடுக்கும் பொருள்கள் மீது பற்றின்மை. ரொம்ப சுருக்கமாக சுலபமாக லகுவாக பார்த்தோன்னு சொன்னான். நமக்கு இன்பத்தை கொடுக்கும் பொருள் மீது பற்றின்மை. நமக்கு பாம்பு தேள் மீது கரப்பாம்பூச்சி மேலாம் பற்று வருமா? அது மேலே வைராகி வேணுமா? ஏற்கனவே இருக்குது, அது வேண்டாம் தானே. இன்பத்தை தரும் பொருள் மீது தான் பற்று வரும். அதிலும் கூட நமக்கு என்னவா பற்றின்மை வர வேண்டும். அதுக்கு பெயர் தான் வைராகியம். இந்த வைராகியம் பற்றின்மை பல காரணங்களால் வரலாம். இந்திரியங்கள் சோர்வு அடைஞ்சிடுது, பலகீனம் ஆகிடுது, ஒன்றும் பண்ண முடியல, அப்போ நமக்கு பற்றின்மை. சீச்சி இந்த பழம் புளிக்கும், அதனால் வேண்டாம். இந்த காளி கோயில் பூசாரி சொன்னாராம், அடுத்த வருஷத்துலேருந்து காளிக்கு பலியெலாம் கொடுக்கூடாது. ஆத்தா சொல்லிட்டார்னார். என்ன காரணம்னா, இருந்த 2 பல்லும் கடைசி பல்லும் விழுந்துடுச்சு அவருக்கு. அதில் அவரால் சாப்பிட முடியாதனால ஆத்தாவுக்கு வேண்டான்னுட்டார். எப்படி பாருங்க. அதுபோல் நம்மளால் முடியாதுல்ல, வைராகியம் வேண்டாம் போயிடு. 20 மைசூர் பாக்கு, கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக்கு 20-25 லட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ட பிற்பாடு எனக்கு வேண்டான்னா அதுக்கு பேர் வைராகியம் இல்லை. அது எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான். அல்லது ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா அந்த உணவில் நமக்கு விருப்பமின்மை வரலாம். அப்புறம் கொஞ்சம் சரியானவுடனே மீண்டும் அந்த உணவு சாப்பிட்றதுக்கு என்ன ஆகும்? ஆர்வம் வந்துடலாம். அது நம்முடைய பலகீனத்தினால வைராகியம் வரலாம். 2வது, மனம் ரொம்ப சோர்வடைஞ்சு போச்சுன்னா வைராகியம் வரலாம். மசான வைராகியம் சொல்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் இறந்துட்டவர் கொண்டு போய் எல்லாம் பண்ணும்போது வரக்கூடிய அந்த வைராகியம் இருக்கு. அடையே அவ்வளோ வேதாந்தம் பேசுவாங்க, அவ்வளோ வேதாந்தம். அப்படி ஒரு வைராகியம் வரும். இங்கே பாசிட்டிவான வைராகியத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. சாதகனிடம் உள்ள வைராகியம், ஆன்மீக சாதனங்களை செய்வதற்காக வந்திருக்கிற சாதகனிடம் உள்ள வைராகியம். அடுத்து ஞானியிடம் உள்ள வைராகியம். 2 வைராகியம் இருக்குது. இப்போ தான் முயற்சி பண்ணுறான். மாணவனிடம் உள்ள வைராகியம், ஞானத்தை அடைந்த ஞானியிடம் உள்ள வைராகியம். சாதகனிடத்தில் உள்ள வைராகியம் என்ன? அதை பல முறை பார்த்து இருப்போம். அவருக்கு சாதன சவிட்டு சம்பத்தி என்கின்ற அந்த 4 விதமான தகுதிகள், அந்த தகுதிகளில் விவேகத்துடன் கூட வைராகியம் சாதகனிடத்தில் இருக்கும். அவர் இப்போ தான் வந்திருக்கார் வேதாந்த பாடத்தை படிக்கிறதுக்காக. ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விஷயங்கள்னால ஒரு தெளிவு இருக்குது. இனி அதெல்லாம் போதும் என்று வந்து விட்டார். வந்தவருக்கும் கொஞ்சம் வைராகியம் இருக்கும். அது ஒரு வைராகியம். ஆனால் ஞானி இடத்துல, ஞானத்தை அடைந்த ஞானி இடத்துல இருக்க வைராகியம் இருக்கு, அது ரொம்ப விசேஷமானது. மறுபடியும் திரும்பி அந்த பக்கம் போக மாட்டார். இந்த சாதகனுக்கு மறுபடியும் என்னென்னா திரும்பி வாய்ப்பு கிடைச்சா போயிடுவார். ஆக அறிவிலிருந்து வர வேண்டிய வைராகியம். அதற்கு உதாரணம் யார்? கட்டோபநிஷத்தில் வரக்கூடிய நச்சிகேதன். நச்சிகேதனுக்கு உலகத்தில் உள்ள பொருள்கள் இருந்தெல்லாம் வைராகியம் வந்துவிட்டு. அதற்கு காரணம் அவனே சொல்கின்றான், ஜரயந்தி தேஜக, நீ தரும் பொருள்கள் எல்லாம் என்னை பலகீனப்படுத்தும்.
ஆமாம். மேலும் அது அனித்தியம். அதுவும் கூட நீ இருக்கக்கூடிய இன்னும் 2-3 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ கொடுத்த பதவி என்ன போயிடும். அது போல் நீ இருக்க வரைக்கும் தான் அந்த பொருள்கள், அப்புறம் அதுவும் இருக்காது. இவைகளெல்லாம் என்னை பலகீனப்படுத்தும், துக்கத்துடன் கூடியது, இந்திரியங்களை தேய்த்து விடுன்னு சொல்கிறார். இதெல்லாம் அங்கே கட்டோபனிஷத்தில் அவனுடைய வைராகியத்தை குறிக்கின்ற சொற்களாக அவன் சொன்ன வார்த்தைகள் யமதர்மராஜா இடத்துல. ஆக சாதகனுடைய வைராகியம் இவைகளெல்லாம் துக்க மூலம் என்ற விவேகத்தினால் வந்தது. எந்த பொருளெல்லாம் எனக்கு இன்பத்தை தருமோ அவைகளெல்லாம் என்னை பலகீனப்படுத்தும், துன்பப்படுத்தும். துன்பம் கலந்துள்ளது. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். இது பகவான் கீதையில் சொல்கிறார். இது அனித்யம், சுகத்தை போல இருப்பதான உண்மையில் சுகத்தை தருவதில்லை. இதெல்லாம் என்னை துன்பப்படுத்தும், என்னை பலகீனப்படுத்தும், என்னை நிறைவுபடுத்தாது. ஏனென்றால் இதுவரை நான் பார்த்து கேட்டு நுகர்ந்து அனுபவித்து எதுவுமே என்னை முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை. இனியும் கூட இவைகள் திருப்திப்படுத்த போவதில்லை. என்னை திருப்திப்படுத்துகின்ற சக்தி இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் கிடையாது. இந்த தெளிவு உறுதி ஞானி இடத்துல தெளிவாக இருக்கும். சாதகனுக்கும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும், அப்படி இப்படிமா இருக்கும். வேண்டான்னா வேண்டாதான். அதான் விட்டது பற்றாயின் உற்றது வீடுன்னு சொல்லுவாங்க. சாதகன் துக்கம் மூலம் என்று பார்க்கின்றான். போகியானவன், இந்த சுகத்தை அனுபவிக்க விரும்புவன், சுகம் மூலம் என்று பார்க்கின்றான். எந்த ஒன்றும் கிடைத்தால் இன்பமாக இருக்குமே, நல்லது தானே, இருந்தால் கொஞ்சம் 2 வாங்கிட்டு வாங்க, பரவாயில்லை. இவர் என்ன வேண்டாம் வேண்டாப்பா. சில நேரத்தில் ஏங்குவான், அது வரலையே கிடைக்கலையே சொல்லி. அந்த ஏக்கம் தவிப்பெல்லாம் ஞானிக்கு கிடையாதுன்றார். அப்போ சாதகன் அதில் உள்ள தோஷ குணத்தை மட்டும் பார்ப்பான், குறையை மட்டும் பார்ப்பான். அப்படிப்பட்ட பொருள்களை பார்த்தால் அதில் அவனுக்கு வெறுப்பும் பயமும் கலந்து வந்து விடுமா, பயம் கூட வந்துடுமா. காரணம் என்னென்னா, அதில் மீண்டும் பற்று வந்துடக்கூடாதே சுவாமி, அது ஒன்று இருக்குது நமக்கு, மறுபடியும் வந்துடக்கூடாது சொல்லிட்டு பயம். இது சாதகனுடைய வைராயத்தில் உள்ள குறைகள். குறையை பார்க்கும் மனநிலை, பயம் இருக்கும், வெறுப்பு கலந்துருக்கும். அதெல்லாம் வேதாந்தத்துக்கு தேவையான தகுதிகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாதகன் இந்த குணத்துடன் இருக்கணும். குறையை பார்ப்பது தான் விவேகம் என்று சொல்லப்படுகின்றது ஆரம்ப நிலையில். குறையே பார்க்குறது ஒரு குறை இல்லையான்னு சொல்லக்கூடாது. எப்போ பார்த்தா குறையே பார்க்குறீங்களா, வீட்டில் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தா குறையே நல்லதே கள்ளப்படாதான். இந்த ப்ரூஃப் ரீடிங் மைண்டு சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரூஃப் பார்க்குறவங்களுக்கு இந்த குறையை பார்க்குற புத்தி இல்லைன்னா புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னா தப்பு தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த மைண்டு தேவை தான். அதை பார்க்கும்போது வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. யார் இடத்துல எந்த குறையும் பார்க்க மாட்டேன்னு அப்படியும் சொல்லக்கூடாது. குறையை பார்க்குறது நல்லது தான், பயப்படுவது நல்லது தான். அதெல்லாம் என்னென்னா நம்ம ஒரு வகையில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்கான ஒரு கவச்சமாக ஆரம்ப காலத்தில் இருக்கும். பாசிட்டிவ் பயம், பாசிட்டிவாக தீமையை பார்த்து அஞ்சுறது இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். இல்லை என்றால் அது நம்மை அழித்து விடும். இப்போது ஒரு கோழி குஞ்சு இருக்குது, ஏதோ ஒரு பறவை வருதுன்னா தாய் என்ன பண்ண, ஒரு சவுண்டு விட்டுன்னு ஓடி வந்து அம்மாவுக்கு இதுவில் வந்துடும். குழந்தை இருக்குதுன்னா பார்த்தா தொட்டுறக்கூடாது, பயமுறுத்தி வைப்போம். அதெல்லாம் என்னென்னா அவைகளை பாதுகாப்பதற்கு, அது தெரியாது, எதனா தொட்டு விடுச்சுன்னா போச்சுன்னா வீணாயிடுமே. அதெல்லாம் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பயப்படுறது சாதகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு தகுதி குணம். இனி ஞானியிடம் இருக்கக்கூடிய வைராகியம் என்ன, எப்படிப்பட்ட வைராகியம் இருக்க வேண்டும்? இந்த வைராகியம் நாம் முயற்சி செய்து அடைந்ததில்லை, அடைவதில்லை. இதெல்லாம் ஞானத்தினுடைய பலன். என்ன ஞானம், ஞானம் ஞானம்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஞானம் என்றால் ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம். ஆமாம், அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. இது சாதகனுடைய வைராகியத்தை போல இருக்கிறது இல்லை. அதிலிருந்து ரொம்ப ரொம்ப ரிஃபைன் ஆகி ஞானம் வந்த பிற்பாடு கொஞ்சம் நஞ்சே இருந்த பிசுரெல்லாம் போய் டோட்டலாக அவனுக்கு ஞானத்தினால் வந்த நிறைவு தெளிவால் வேண்டவே வேண்டான்னா வேண்டான்னா முடிஞ்சு போச்சு. சில நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ ஆளை விடுங்க, வேண்டாம் வேணாம் சொல்கிறேன். அது போல் ஆமாம். முதலில் ஒரு விதமான வைராகியம் லட்சியம், அது சாதனம். இன்னொரு விதமான வைராகியம் சாத்தியம், அது ஞானியிடம் உள்ள வைராகியம். ஞானியிடம் எது இயல்பாக இருக்கோ அந்த வைராகியம் தான் நமக்கு லட்சியம்.
இது சாதகனுக்கு அடைய வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஆக சாதகனில் இருக்கக்கூடிய வைராகியத்தை வைத்து அந்த கொஞ்சம் வைராகியத்தை வச்சு என்ன பண்ணோம், நீ மேலும் வைராகியத்தை அடைந்து கொள். ஆக ஒரு விதமான வைராகியத்தை போட்டு ஒரு விதமான வைராகியத்தை எடுக்கணுன்றார். ஆரம்பத்தில் கொஞ்சம் உலக பொருள் மற்ற விஷயத்தில் வைராகியம் இருக்கணும், விலகி இருக்கணும். அந்த வைராகியத்தை வைத்து கொண்டு குருவிடத்திலே சாஸ்திரத்தை கேட்டு வேதாந்த தத்துவ ஞானத்தை புரிந்து கொண்டு அந்த வைராகியத்தை போட்டு ஞானத்தினால் ஒரு வைராகியம் வரும். முடிந்த வைராகியமாக போதும். எதனாலையும் அவனை என்ன பண்ண முடியாது, அவனை மீண்டு திருப்பவே முடியாது. யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமும் அந்தர புஷ்பமும் காணலின் நீரும் ஒரு அவசரத்து உபயோகமும் போதித்த நிலையையும் மயக்குது அபயம் நான் புக்காருள் தோற்றிடாமல் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே இதனை வெல்லவும் உபாயனி தந்தருள்து என்று புகழ்வாய். தாய்மன்னர் கேட்குறார், அவங்கள என்ன சொன்னாலும் அவங்க அறிவை என்ன பண்ண முடியாதான், அசைக்க முடியாது. யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமும் சொல்லி சொல்கிறோம். அப்படிப்பட்ட வைராகியம் ஞானிகளுக்கு இருக்குது. ஞான பழனினா சாதகனோட வைராகம் அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அசைஞ்சிடும். இவனுக்கு அந்த பொருளில் இருக்கிற அசாரம் துக்க மூலத்தை பார்த்ததுனால் வந்த வைராகியம். ஞானி இந்த உலகத்தை பார்த்து என்ன ஞானத்தை அடைஞ்சிருக்காருன்னா, இந்த உலகம் உண்மையில் இல்லாதது இருப்பதை போல் தெரிந்து கொண்டுள்ளது. அவ்வளோதான். அது தோற்றமாக தெரிந்து கொண்டுள்ள பொழுது அது உண்மையில் இல்லாதது. பகவான் சொல்கிற கீதையில் ஏதாவது விவகாரம் பிரச்சனை புலன் விஷயங்கள் இந்திரிய விஷயங்கள் வந்ததுன்னா வரும்பொழுது ஞானிக்கு அது நித்திய வைரினாம். எப்போ நமக்கு அது எதிரிப்பா. ஆமாம், தேர்தலில் கூட்டணி அப்புறம் எதிரி அப்படிலாம் இல்லை, எப்பவுமே நமக்கு எதிரி தாப்பா. நித்திய வைரி நாம் சொல்லுவார் இந்த இந்திரிய விஷயங்கள் சுகங்களை பற்றி சொல்லும்போது. இவருக்கு எப்படின்னா வந்து அனுபவித்து பிறகு அதெல்லாம் அவஸ்தை வரும்பொழுது தான் எதிரியாக பார்ப்பான். யார், சாதகனாக இருப்பார். ஞானிக்கு எப்போ தெரிஞ்சிடும். நாம் சொல்ல இப்போ தான் தெரிஞ்சுதான் இன்றைக்கி எப்போ தெரியணும் பாருங்க, அது போல். ஆக ஞானியுடைய வைராகியம் பிரபஞ்ச மித்யா என்ற ஞானத்திலிருந்து வந்த வைராகியம். இனி மித்யா என்றால் என்ன ஒரு வார்த்தை இருக்குது, சாஸ்திரம் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. மித்யா என்றால் என்ன? இது ஒரு பாலிஷ்டு வேர்டு. அது மித்யான்னு சொல்கிறது ரொம்ப பாலிஷ் பண்ண ஒரு வார்த்தை. ஒன்று மித்யா சொல்லி சொன்னால் ஒரு பொருள் ஒரு விஷயம் ஒன்றை மித்யான்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம், அந்த பொருள் அங்கு இல்லை சொல்லி அர்த்தம். மித்யான்னு வார்த்தையை உபயோகப்படுத்தினா தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழை தான்னு சொன்னார் பாருங்க பாரதியார். தோற்றமாக தெரியுது, உண்மையில் என்ன, காட்சியில் ஏற்பட்ட பிழை, அது உண்மையில் அங்கு இல்லை. இல்லை, நல்ல வார்த்தை கண்டுபிடிச்சார். தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழை தான், அது அங்கே இல்லை. உண்மையில் அது அங்கே இல்லைன்றது தான் அர்த்தம். ஞானி இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றான் என்றால், இந்த உலகம் இன்பத்துக்குரிய சாதனம் இல்லை என்று பார்ப்பான். உலகில் உள்ள எந்த பொருளும் இன்பத்தை தரும் சக்தியை படைத்திருக்கவில்லை என்று புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்டால் அந்த பொருளில் அவனுக்கு வருகின்ற பண்பு என்னவென்றால் வைராகியம். அதனால் அவனுக்கு என்ன, அந்த பொருளை கண்டால் கூட பயம் வராது, வெறுப்பு வராது. அதை கொண்டு நாம் பயந்து ஓடவும் வேண்டாம், அதோட நாடவும் வேண்டாம். நாடவும் மாட்டான், ஓடவும் மாட்டான், பயந்துக்கவும் மாட்டான். அதுதான் இங்கே ஞானிக்கு இருக்கிற வைராகியம். ஆரம்ப சாதகன் சில நேரத்தில் ஓடுவான், பயந்துக்குவான், சில நேரத்தில் அதோடு போய் ஒட்டிக்குவான். அது தரும் என்று இன்பம் தரும்னு நினச்சோம், பிறகு என்ன ஆனது, ஒரு நாளைக்கு வட்டி முதலுமா சேர்த்து துன்பத்தை தான் கொடுத்தது. அவ்வளவே. இன்னொரு ஞானமும் ஞானிக்கு இருக்கான். இது மித்யா என்னும் ஞானத்தோடு அவனுக்கு இந்த உலகத்தில் இன்னொரு பார்வை இருக்குது. இந்த மித்யான்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் ஈஸ்வர ஸ்வரூபமே. ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு எல்லா ஞானம் வந்த பிற்பாடு ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று தான், பிரம்மம் ஒன்று தான், ஐக்கியம் தத்துவமசிலாம் புரிஞ்சிட்டு பிற்பாடு இந்த சாலிடாக இருக்க இந்த உலகத்தை எங்கே கொண்டு போய் போடுறது, அது இருந்துக்கிட்டே இருக்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும்? இது புரிஞ்சிடுது, நான் ஆத்மா, அந்த ஈஸ்வரனும் அந்த பிரம்மமும் நானும் ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு இல்லை, தத்துவமசிலாம் புரிஞ்சாடுச்சு.
இந்த சால்ட்டான உலகத்தை எங்கே கொண்டு போய் போடுறது? அதுக்கு தான் சொல்கிறது, இந்த உலகம் என்ன, இந்த உலகமும் ஈஸ்வரனுக்கு அந்நியமாக இல்லை, உன்னிலிருந்து அந்நியமாக இல்லை. இது ஈஸ்வர சொரூபமே, அந்த இறைவனுடைய பெரு வடிவமே. கோயிலில் பெரிய ராஜகோபுரம் என்ன சொல்கிறேன்னா ஈஸ்வர விஸ்வரூபம்னு சொல்லி சொல்கிறோம். அதில் எல்லா தேவதையுடைய விக்கிரகமும் இருக்கும். எல்லாரும் நம்ம இறைவனுடைய இருப்பை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவது ராஜகோபுரங்கள் சொல்லுவோம். அதுபோல் அது விஸ்வரூபம். அதுபோல் இந்த உலகம் அனைத்து என்னென்னா ஈஸ்வர தர்ஷனமே, ஈஸ்வர சொல் எங்கேயும் உனக்கு போட வேண்டாம், அதுவும் இறைவனிலிருந்து வேறுபடாதது. இந்த அறிவு பெரிய விஷயம். இந்த சகுனம் எல்லாமே ஈஸ்வரனுடைய விபூதி, ஈஸ்வர ஸ்வரூபம். எப்பொழுதெல்லாம் இந்த ஃபார்மை எல்லாம் பார்க்கின்றோமோ பெயர் வடிவங்களை, 2 ஃபீலிங் தான். ஒன்று ஈஸ்வர ஸ்வரூபம் இப்படி பார்ப்பார், இல்லை என்றால் இது மித்தியா என்று பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். மித்தியான்னு பாட்டு ரொம்ப அழகான கருத்து. இதெல்லாம் வேறு எங்கேயுமே, இங்கே ஒரு உத்யோகித ஒரு விசேஷம்தான். நம்ம என்னெல்லாம் பார்த்து வச்சோமோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படி மெருகு ஊட்டுற விஷயங்களாக இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வித்தியாசமாக இருக்கு. ஆக ஈஸ்வரனாக பார்க்கும்பொழுது அது வணங்கத்தக்கதாக பார்ப்பான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். மித்தியாவாக பார்த்தால் அதை உதாசீனப்படுத்தி கொண்டு சென்று விடுவான். அது பெருசு இல்லை, போப்பா சரி பார்த்துக்கலாம். அதை பார்த்து பயந்து கொள்வதோ வெறுப்பதோ தோஷ தர்ஷனமோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் எல்லாம் ஈஸ்வர தர்ஷனமே. அனைத்துமாய் நின்றாயே யான் வேறு, எல்லாம் நீ தான், உன்னை தவிர்த்து வேறு என்ன இருக்குங்க? எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட சாதகனாக இருக்கும் பொழுது தோஷ தர்ஷனமும், ஞானியாக இருக்கும் பொழுது தோஷ தர்ஷனம் இல்லை, ஈஸ்வர தர்ஷனம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்று பார்ப்பான். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹ ஓம்.